ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வஜாக் சைபர் செக்யூரிட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் ஐ பைபாஸ் ரேட் லிமிட்டிங் டு அக்கௌண்ட் டேக் ஓவர் ஸோ யூசிங் ஐபி ரொட்டேட். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு பப் ஸ்வீட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல. இல்லை பப் ஸ்வீட்டோ இல்லை எக்ஸ்டென்ஷன் ஐபி ரொட்டேட்டர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. நான் ரொம்ப சிம்பிளாக இந்த பக் டிஃபைன் பண்ணேன். ஸோ யூசிங் ஒன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் டார் ப்ரௌசர். ஓகேவா? ஸோ அர்பன் விபிஎன் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் டார் ப்ரௌசர் வச்சு நான் அதை ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்காக நான் டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணேன் கைஸ். ஸோ ரொம்ப சிம்பிள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எல்லாருமே இது ஃபைன் பண்ணலாம், ஈஸி P1 கைஸ். ஓகேவா? ஸோ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோவில் எல்லாரும் பார்த்த மாதிரி ஆல்ரெடி என்னோட வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ என்னோட ரெக்கார்ட் ப்ரோசஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ சப்டொமைன் ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு GUI டூல் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா பல்க் URL. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு நான் எல்லாமே ஒன்று ஒரு URL-ஆ நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட பேங்க் ரிலேட்டடான குவெரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் இது ரிலேட்டடான குவெரிஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ஃபாரமில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு யூஸரோ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் நான் ஆல்ரெடி CSRF அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கப்பல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் இந்த பக்ஸ்லாம் நான் ஃபைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் லாகின் பேஜ். ஸோ நான் அது ரெஜிஸ்டர் என்னோட அக்கௌண்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ ரேண்டமாக ஒரு கிரெடென்ஷியல் கொடுத்துருந்தேன். ஸோ அட்மின் அப்படின்றத கொடுத்துருந்தேன். ஸோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்தது. ஓகேவா? ஸோ யூ ஹவ் யூஸ்ட் 1 out of 5 லாகின் அட்டம்ப்ட்ஸ். So after all 5 have been used, you will be unable to log in for 15 minutes. So இப்போ நான் 5 times என்னோட invalid credentials கொடுத்தேன்னா நம்மளோட IP 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த IP ரெஸ்ட்ரிக்ஷன் ரூலிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்குது. ஸோ இது நான் ரொம்ப சிம்பிளாக நான் பைபாஸ் பண்ணேன். ஸோ 5 credentials கொடுத்தோன்னே எனக்கு 6th டைம் என்னால் கொடுக்க முடியல. ஸோ என்னோட IP பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நேம் தான் அர்பன் VPN. ஸோ அக்கௌண்ட் டேக் ஓவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அப்போ யூகேல இருந்தபோது பார்த்தீங்கன்னா, அப்போ நான் யூகேல இருந்தேன். ஸோ அதனால இந்தியன் VPN நான் கொடுத்து நான் கனெக்ட் பண்ணி ஸோ மறுபடியும் நான் என்னோட லாகின் அட்டம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பேனிங் மை IP எனக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் யூஸ்ட் 1 out of 5 லாகின் அட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி மறுபடியும் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நான் சிம்பிளாக IP ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 4 ரெக்வஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட கண்ட்ரி நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு IP பிளாக்கே ஆகாது. ஸோ இப்படி நான் கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ இதை நான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஒரு வீடியோவாக நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரையாஜ் டீமுக்கு வீடியோவாக கொடுக்கறதுக்கு நான் டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணேன். ஸோ எதுக்கு டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி ரெக்வஸ்ட்க்கு நம்மளோட நாட் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் வென் யூ ஜஸ்ட் கிவ் அ வீடியோ POC டு த ட்ரையாஜ் டீம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ணேன். ஒன்றுமே இல்லை, டார் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் பேட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா, எப்பயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் தான் வரும். யூ ஹவ் யூஸ்ட் 1 out of 5 லாகின் அட்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் தப்பாக கொடுத்தாலும் யூ ஹவ் யூஸ்ட் 1 out of 5 லாகின் அட்டம்ஸ் தான் வரும். ஏன்னா எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி ரெக்வஸ்ட்டுக்கு எனக்கு நாட் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் நாட்ஸ் எனக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் இந்த இடத்துல எந்த ஒரு IP அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நான் தேவையே இல்லை. ஸோ அதுக்கு தான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் இது நான் காட்டினேன். ஸோ ப்ரொஃபஷனலாக ஒரு அட்டாக்கர் இந்த IP ரொட்டேட் வச்சு காட்டுவாங்க. பட் இது AWS கூட நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இதை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தேன். AWS கூட கான்ஃபிகர் பண்ணி நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு. பட் இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. ஸோ அதனால தான் ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராசஸை ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அர்பன் VPN அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைக் இந்த டார் ப்ரௌசர் வச்சு நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது கைஸ். ஓகேவா? ஸோ இதை நான் ஏப்ரல் சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு 29th ட்ரையாஜ் பண்ணி ஸோ எனக்கு ஒரு மெயில் மாதிரி அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க, அப்படின்னு ட்ரையாஜ் அப்படின்ட்டு. ஸோ ஓகே கைஸ், ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோவில் வச்சு இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ கற்ற வைப்போம், கற்றதை பற்ற வைப்போம். We can meet in next video. See you.